ஹாய் காய்ஸ், கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜில் இப்போ ஃபஸ்ட் கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. அதுக்கான டாக்குமெண்ட் என்னென்ன தேவை, அங்கே அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி போச்சு, அதை பற்றி இது ஒரு சின்னதாக ஒரு வீடியோ. ஏன்னா இனிமேட்டு போகிறவங்க வந்து முன்னாடியே எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கிட்டு போகலாம். அதுக்காக ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே நம்மளுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கண்டிப்பாக தேவை. அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ஒரு சில பேருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணி டவுன்லோட் ஆகாமல் இருக்கலாம். எனக்கு வந்து அப்படி தான் இருந்தது. நான் வந்து சாட்டர்டே பே பண்ண அமௌண்ட்டு சண்டே வந்து பேங்க் நாட் ஒர்க்கிங் டேன்றனால எனக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபுல்லாக வரவே இல்லை. அன்றைக்கி ஃபுல்லாகவே நான் போய் காலேஜில் என்னன்னு கேட்டுக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தான் விழுப்புரம் காலேஜ் அலாட் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக நான் காலேஜில் போய் கேட்டுக்கலாம். நேராக போனதுக்கப்புறம் அங்கே ஒரு 11 மணிக்கு மேலே வந்து பேங்க் ஓப்பன் ஆனோடனே எனக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து எலிஜிபிள் ஆகிடுச்சு. அதனால் அலாட்மெண்ட் ஆர்டர் இருந்தால் தான் அவங்க வந்து ப்ரொசீஜர் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கார்டு மாதிரி ஒன்று தராங்க, இன்னொன்று வந்து ஒரு போஸ்டல் கவர் மாதிரி தராங்க. அது ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து எழுதுகிற மாதிரி இருக்குது. ஒரு ப்ளூ பென் ஒன்று கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க. அலாட்மெண்ட் ஆர்டரு, அந்த அலாட்மெண்ட் ஆர்டருக்கு நம்ம டவுன்லோட் பண்ணும்போதே பக்கத்தில் வந்து ஆன்லைன் ஃபீஸ் ரெசிப்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதையும் வந்து ஒரு காப்பி ஜெராக்ஸ் போதும். இந்த ஃபீஸ் ரெசிப்ட்டு, அலாட்மெண்ட் ஆர்டரு, எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட்டு, உங்களோட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு, ஆல் இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் வந்து ஜெராக்ஸ் தேவையில்லை. அது மட்டும் ஜெராக்ஸ் தேவையில்லை. ஆனால் ஆல் இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் ஒரிஜினல் வந்து நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிசியில் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் இன்க்ளூட் ஆகலை அப்படின்னா தனியாக கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு காலேஜிலேருந்து தந்துருந்தாங்கன்னா அந்த தனியான கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ஜெராக்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அடுத்து டிகிரி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி, இன்கம்மு, அப்புறம் இந்த போஸ்ட்டும் ஸ்டாம்பும் வந்து 5 போஸ்ட்டு 5 ஸ்டாம்ப்பு. சப்போஸ் வந்து ஸ்டாம்போட இன்க்ளூட் ஆன போஸ்ட் இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் போஸ்ட் வாங்கி 5 ஸ்டாம்பையும் வந்து ஏதோ ஒரு கவரில் போட்டு நம்ம அவங்கக்கிட்ட தர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஆன்டி ரேகிங் அஃபிடவிட் பொறுத்த வரைக்கும் முன்னாடிலாம் வந்து அஃபிடவிட்டு இண்டிவிஜுவல் டிக்ளரேஷன், ஜாயிண்ட் டிக்ளரேஷன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஆன்டி ரேகிங் அஃபிடவிட் மட்டும்தான் நான் வந்து ஆன்லைனில் நம்ம டவுன்லோட் பண்ணி தர்ற மாதிரி இருந்தது. மற்றபடி அவங்க வேறு எந்த அஃபிடவிட்டும் கேட்கல. அடுத்து வந்து ஃபோட்டோஸ் பார்த்தா 6 ஃபோட்டோஸ் தேவைப்படும். 3 ஃபோட்டோஸ் வந்து நம்மளுடைய கார்டில் ஓட்டுற மாதிரி இருக்கும். 3 ஃபோட்டோஸ் வந்து அவங்கக்கிட்ட தர்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து ஐஎம்இஎஸ்ஸான்னு தெரில, இந்த நம்பர் வந்து இப்போ ரீசெண்டாக காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இருக்கும். அந்த நம்பர் என்னென்னன்ட்டு நீங்கள் முன்னாடியே ரெடியாக வச்சுக்கோங்க. எல்லாமே 3 செட்டு காப்பி தேவை. எது 3 செட்டு தேவைன்னா ஆல் செமஸ்டர் இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் வந்து நீங்கள் 3 செட்டு போட தேவையில்ல. மற்றபடி மீதி எல்லாமே வந்து 3 செட்டு வச்சுக்கோங்க. 3 செட்டும் தனித்தனியாக வச்சுக்கோங்க. ஒன்றோட ஒன்று மிங்கிளாக தேவையில்ல. அலாட்மெண்ட் ஆர்டரு 3 தனியாக வச்சுக்கோங்க, இதை தனியாக வச்சுக்கோங்க. இல்லைனா இந்த ஆர்டரில் தனித்தனியாக செட்டாக போட்டு வச்சுக்கோங்க. ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆக தேவையில்ல. இப்போ அலாட்மெண்ட் ஆர்டரு 3, ஃபீஸ் ரெசிப்ட்டு 3, அந்த மாதிரி தனித்தனியாக ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, பாய், பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். ஈஸியான ப்ராசஸாக தான் இருக்குது அட்மிஷன் போடுறது. நீங்கள் போனோடனே எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக ஆல்ரெடி ஜெராக்ஸு, ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருந்தீங்கன்னா 10 மினிட்ஸ் வேலை தான். எதுவும் இதெல்லாம் வந்து இல்லாமல் அப்பப்போ போய் ஜெராக்ஸ் போட்டு வர்ற மாதிரியாக இருந்தால் தான் டைம் வந்து அதிகமாகுது. நான் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் ஆகாததுனால இதெல்லாம் நான் வந்து ரெடியாக எடுத்துகிட்டு போகல. நான் போனதே அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் ஆகலைன்னு கேட்க போனது தான். ஆனால் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அப்புறமேட்டு நான் ரெடி பண்ணதுனால எனக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே வச்சுருந்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் ப்ராசஸ் தான், டக்குன்னு முடிஞ்சிடும். நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம்.